கண்டினியூஸாக ஒரு 10 நிமிஷம் இந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணாலே நம்ம காதுகளில் உள்ள செல்கள்லாம் சிதைக்கப்படுது அப்படின்னு ஆய்வில் சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்குறது, சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் பார்க்குறது அப்படின்னு எல்லா விஷயத்துக்காகவும் ப்ளூடூத் ஹெட்செட், ஏர்பாட்ஸ், பட்ஸ் இந்த மாதிரியான கேட்ஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஏகப்பட்ட பிரச்சனை நமக்கு வருது. இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டிங்கான மாடர்ன் காலகட்டத்தில் இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஃபேஷனாகவே மாறிடுச்சு. நம்மளுடைய பொழுதுபோக்குக்காக விளையாட்டை நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஹெட்ஃபோன்ஸ்னால சீக்கிரமாக காது கேட்காம போகக்கூடிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். எப்படின்னா நம்ம காதுகளால் 65 டெசிபல் வரதான் இந்த சவுண்டை ஒலியை தாங்க முடியும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரியான ஹெட்ஃபோன்ஸ்ல இருந்தெல்லாம் குறைஞ்சபட்சம் 100 டெசிபல் அளவுள்ள இந்த ஒலி நம்ம காதுக்குள்ள போகுமா. எப்படின்னா 100 டெசிபல் அளவுள்ள இந்த சவுண்டை நம்ம தொடர்ந்து கண்டினியூஸா 10 மணி நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம காது கேட்காம போயிடுமா. இந்த மாதிரி இயர்போன்ஸ்லாம் யூஸ் பண்றதுனால காதுகளில் உள்ள செல்கள்ல ரொம்ப கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி தூக்கமின்மை, தலைவலி, மன உளைச்சல் மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனையையும் வர வைக்குதாம்.